சொல்லாமா? அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்ல விரும்புறார் அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு காரியத்தை இப்ப இந்த இடத்துல சொல்ல விரும்புறாரு. இவங்க நகோமியும் ரூத்தும் உள்ள வந்த காலம் எந்த காலம் சொல்ல முடியுமா? அறுவடையின் காலம். எந்த காலத்தில் உள்ள வந்தாங்க? நல்லா சொல்லுங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, தேவன் இன்றைக்கு ஒருவேளை இந்த வார கர்த்தர் நம்மளை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணி அல்லது கர்த்தரோட வார்த்தையை கொடுத்து நம்மளை கர்த்தர் மறுரூபமாக்கி கொண்டே இருக்கிறார் என்றால் இது நமக்கு ஒரு அறுவடையின் காலமா? தேசம் இனி ஒரு அறுவடையை பார்க்க போகிறது. ஆமா, ஒரு எழுப்புதலின் காலம். இது ஒரு எழுப்புதலின் காலம். அப்படியே சொன்னது போல கிப்ரைஸ் தீவுக்குள்ள எப்படி ஒரு எழுப்புதல் வந்ததோ கர்த்தர் சொல்றாரு. பக்கத்துல கருத்தை பிடிச்சு சொல்லுங்களேன். யூதாவே, என் சகோதரியே, என் உத்தமியே. அவங்கள சொல்லுங்க, என் உத்தமியே, என் சகோதரனே, என் சகோதரியே. இது உங்களுக்கு ஒரு அறுவடையின் காலம். இது உங்களுக்கு அறுவடை காலமா? இது உங்களுக்கு அறுவடை காலம். அதனாலதான் ரூத் போவாசை சந்தித்திருக்கிறாள். அதனாலதான் ரூத் இந்த வயலுக்கு வந்திருக்கிறார். இது மீட்டெடுக்கிற காலம். மோவாபியரை மீட்டெடுக்கிற காலமா இருந்தது போல இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், நீ எத்தனை பிரச்சனைக்குள்ள இருந்தாலும் சரி, போராட்டத்துக்குள்ள இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றார் இது உங்களை மீட்டெடுக்கிற காலம். அதை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. இது என்ன மீட்டெடுக்கிற காலம் வந்துருச்சு. நான் போவாச சந்திச்சுட்டேன். இது எனக்கு மீட்டெடுக்கிற காலம். இனி எனக்கு அறுவடையின் காலம். என் தரித்திரம் மாறுகிற காலம். என்னுடைய ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என் மேல வருது வருது வருது. ஆமென் என்று சொல்லலாமா? இது எந்த காலம்? நல்லா சொல்லுங்க. இது எந்த காலம்? அறுவடையின் காலம். என்னை மீட்டெடுக்கிற காலம். கரெக்டா அந்த அறுவடையின் காலத்துல தான் ரூத்துமே நகோமியும் உள்ள வராங்க. ஏன்னா அந்த போவாஸ் வயல்ல இவங்க அறுத்து கொண்டிருந்தார்கள். இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அறுவடை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அறுவடையின் காலம். இன்னைக்கு இது ப்ராப்பர்சி எடுத்துங்க. இனி என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் கண்ணீரோடு விதைத்தது எல்லாம் இனி நான்